நம்ம நாகப்பட்டினத்துல பெரிய திருவிழாங்க. அது நெல்லுக்கடை மாரியம்மன் கோயிலோட செடில் திருவிழா. இது வரப்போகுது இல்லையா? இந்த நெல்லுக்கடை மாரியம்மன் உருவான கதை உங்களுக்கு தெரியுமா? நாகப்பட்டினத்துல நெல் வியாபாரம் பண்ண பெரிய நாகாத்தம்மன் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா ரொம்ப மங்களகரமா மஞ்சள் குங்குமத்தோட நெல் வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட அவங்கள மாதிரியே மஞ்சள் குங்குமத்தோட மஞ்சள் சேலை கட்டி மங்களகரமா ஒரு பொண்ணு வந்து ஒரு நாள் நெல் கேட்டா. இந்த அம்மா அளந்து எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அந்த பொண்ணு எங்க போனானே தெரியல. இவ்வளவு அழகா மங்களகரமா இருந்த பொண்ணு இன்னொரு முறை பார்க்க முடியாது கருத்தத்தோட அந்த அம்மா தூங்கும்போது அன்னைக்கு ராத்திரி கனவுல அந்த பெண் வந்து, நான் மகமாயி உன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வேப்ப மரத்தோட அடியில இருக்கக்கூடிய முத்துல தான் நான் குடியிருக்கேன். எனக்கு இந்த இடத்துல கோயில் கட்டினா உங்க நாகப்பட்டினம் ஊரையே நான் காப்பாத்துவேன்னு சொல்ல, மறுநாளே அந்த அம்மா தூக்கத்திலே எழுந்த சீருக்கு அந்த புத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபட ஆரம்பிச்சாங்க. அவங்களோட சேர்ந்து ஊர் ஜனங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த புத்தை வழிபட ஆரம்பிச்சாங்க. இப்படியே அங்க எல்லாரும் வழிபட அந்த கோயிலுக்கு நெல்லுக்கடை மாரியம்மன் பெயர் வந்துச்சு. இந்த கோயில்ல கிழக்கு பார்க்க அம்மன் ராஜகோபுரத்தோட கம்பீரமா உட்கார்ந்துருக்கா. அவளுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தைல காப்பு பண்ணுவாங்க. உற்சவருக்கு பாலபிஷேகம் உண்டு. எல்லையம்மனும் அம்மனுக்கு இணையா இல்லையை காப்பாத்த கம்பீரமா அமர்ந்திருப்பா. நாகப்பட்டினம் வந்தீங்கன்னா மறக்காம அந்த நெல்லுக்கடை மாரியம்மன் கோயிலுக்கு வாங்க. உங்க வேண்டுதல் அத்தனை வேண்டினபடி தரக்கூடிய வல்லமை உடையவள் அந்த நெல்லுக்கடை மாரியம்மன். நாகப்பட்டினத்து மக்கள் இருந்தீங்கன்னா மறக்காம இது உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நெல்லுக்கடை மாரியம்மன் கோயில் செடில் திருவிழாவை அவசியம் எல்லாரும் வந்து பாருங்க. அன்புடன் உங்கள் தமிழலை நாகை வருணன்.